இந்த டாக்டர் எஸ்கே சாமி வழக்கறிஞர் உச்சநீதிமன்றம் தலைவர் உலக மனித உரிமைகள் ஆணையம் மற்றும் மீட்பு மையம் புதுடில்லின்னு வந்திருக்கு. ஆமாம், இதை பற்றி நம்ம பேச முடியாது. இது உண்மையா பொய்யான்றது அவங்களே போலீஸ் இப்போ அவங்களுக்கு கேட்டிருக்காங்க. போலீஸ் வந்து தகவல் தரப்போகுது. இப்போ இந்த அருண் ஐபிஎஸ் அதிகாரி பற்றி தான் நீங்கள் கேட்டிருக்கீங்க இல்லையா? அவரை தெரியும்னு கேட்குறீங்களா? ஆமாம். இதில் என்ன அவரை பற்றி தான் கேட்டிருக்காங்க. இதில் அவருடைய பெயர் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதனால் அவரை குறித்தான செய்திகளை இப்போ நீங்கள் சொல்லணும். கருப்பாடுகள் வந்து இந்த எல்லா துறையிலுமே தானே இருப்பாங்க. எல்லா துறையில இருக்காங்க. எல்லா துறையும் சரி பண்ணிட்டு வராரு வந்துட்டு இருக்காங்க. உளவுத்துறையில எல்லாம் ஸ்டாப் ஆயிடாங்க, முடிக்கினாங்க. அந்த அம்மா காலத்துல உளவுத்துறையே கிடையாது. உளவுத்துறையில கூட எடுத்துக்க மாட்டாங்க. எடுத்துக்கிறது இல்லைன்னா அந்த அம்மா வந்து எட்டுமே ஃபைல் தர மாட்டாங்க. கூட இருக்க உதவியாளர் நடவடிக்கை எடுக்க சொல்லி தாங்க சொல்றான். எடுக்க சொல்லிட்டான். உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் சொல்லிச்சு. அப்புறமா இருக்கு. அதை விட நான் பெரிய ஆளு. அப்ப அவருடைய இதை வந்து சுட்டி காட்டுறோம். முதல்வருக்கு சுட்டி காட்டுறாங்க. அந்த பதவியில அவர் நீடிக்கலாமா நீடிக்க கூடாதா, இருக்கலாமா இருக்க கூடாதுன்னு முதல்வருடைய டிசைட் பண்ணோம். வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் இந்தியன் ரிப்போர்ட்டர் இதழினுடைய செய்தி ஆசிரியர் மற்றும் வாரும் இணையதளத்தினுடைய டிடெக்டிவ் விங்கின் செய்தியாளருமான திரு பகவந்தாஸ் அவர்களை சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் 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 சார். பாராளுமன்ற தேர்தல் வருது. அது குறித்து ஏதாவது செய்திகள் கொண்டு வந்திருக்கிறீங்களா, இல்லை வேற ஏதாவது விறுவிறுப்பான செய்திகளோட வந்து களத்தில் இறங்க போறீங்களா? சொல்லுங்க சார் ப்ளீஸ். அது இப்போ தேர்தல் காலம் வந்து இப்போ தான் நம்ம பானை வச்சுருக்கோம். அங்கங்கே ஆட்கள் வச்சுருக்கோம். வச்சு இப்போ கொதி விட்டு இருக்கு, கொதித்து கொண்டு இருக்கிறது. இந்த கொதி அடங்கிறதுக்கு வந்து ஒரு வாரம் ஆகும். அது நம்ம அங்கங்கே களப்பணியெலாம் வச்சுருக்கோம். அந்த கொதி அடங்கிய பிறகு சுட சுட நம் உலக மக்களுக்கு பரிமாற தயாராகி கொண்டிருக்கிறோம். விரைவில் பரிமாறப் போகின்றோம் களத்தை. இப்போது எதுக்கு வந்திருக்கோன்னா, பக்கத்தில் ஒரு அறிக்கை வச்சிருக்கீங்க பாருங்க. எஸ் சார். அதனுடைய 2ஆம் பக்கத்தில் இருக்க லாஸ்ட் 2 பேராக கொஞ்சம் படிங்க. தமிழ்நாடு காவல்துறையில் உயர் அதிகாரிகள் உத்தரவிற்கு கீழ்ப்படிதல் என்ற அடிப்படை கோட்பாட்டை தேர்தல் நடைபெறும் இந்த சூழலில் ஒட்டுமொத்த தமிழ்நாடு காவல்துறையும் பறக்கும் படை கண்காணிப்பு மற்றும் பலகட்ட பாதுகாப்பு பணிகளை செவ்வனே செய்ய விடாமல் திமுக உள்ளிட்ட குறிப்பிட்ட கட்சியினருக்கு மட்டும் சாதகமாக செயல்படுவதை ஆதாரத்துடன் இந்திய தேர்தல் ஆணையத்தில் புகார் மனுவாக தாக்கல் செய்யப்பட்டதை தொடர்ந்து தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அவர்கள் அருண் ஐபிஎஸ் குறித்து உரிய விளக்க அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு காவல்துறை தலைமை இயக்குனர் மற்றும் நோடல் அதிகாரிக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார் என்பதை இந்த செய்திக்குறிப்பு வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். டாக்டர் எஸ்கே சாமி வழக்கறிஞர், உச்சநீதிமன்றம் தலைவர், உலக மனித உரிமைகள் ஆணையம் மற்றும் மீட்பு மையம், புதுடெல்லி. இந்த டாக்டர் எஸ்கே சாமி வழக்கறிஞர் உச்சநீதிமன்றம் தலைவர் உலக மனித உரிமைகள் ஆணையம் மற்றும் மீட்பு மையம் புதுடில்லின்னு வந்திருக்கு. ஆமாம். இதை பற்றி நம்ம பேச முடியாது. இது உண்மையா பொய்யான்றது அவங்களே போலீஸ் இப்போ அவங்களுக்கு கேட்டிருக்காங்க. போலீஸ் வந்து தகவல் தரப்போகுது. இப்போ இந்த அருண் ஐபிஎஸ் அதிகாரி பற்றி தான் நீங்கள் கேட்டிருக்கீங்க இல்லையா? அவரை தெரியும்னு கேட்குறீங்களா? ஆமாம். இதில் என்ன அவரை பற்றி தான் கேட்டிருக்காங்க. இதில் அவருடைய பெயர் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதனால் அவரை குறித்தான செய்திகளை இப்போ நீங்கள் சொல்லணும். இப்போது நம்ம நிறைய ஐபிஎஸ் அதிகாரியை பார்த்துருக்கோம், ஐஏஎஸ் அதிகாரியை பார்த்துட்டு வந்திருக்கோம், சொல்கிறோம். இந்த அருண் ஐபிஎஸ் அதிகாரி பற்றி நீங்கள் தெரியுமான்றது ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். அருண் ஐபிஎஸ் அதிகாரி வந்து 2017 காலகட்டம்னு நினைக்கிறேன். அவர் வந்து தென் சென்னையினுடைய இணை ஆணையராக இருந்தார். அந்த 2017 காலகட்டத்தில் பள்ளிக்கரணையில் ஒரு நிகழ்ச்சி, ஒரு பத்திரிகையாளர் நிகழ்ச்சி. சரி. அந்த பத்திரிகையாளர் நிகழ்ச்சியில் அந்த பத்திரிகை சங்கத்தை சேர்ந்தவங்க நம்மளை அழைச்சிருந்தாங்க. மூத்த பத்திரிகையாளர் முறையில் அழைச்சிருந்தாங்க.
நான் அப்போ ஏஎஸ் மணி நெற்றிகன் மணின்னு சொல்லுவாங்க, தராசில் எங்கள் கூட பயணித்தவர் அந்த காலத்தில். ஆமா. அவர் ஐஏஎஸ் அதிகாரி கிருஷ்ணதாஸ் காந்தி, பல தலைவருங்களாம் கலந்துக்கிட்டாங்கல்ல, சில பேர் கலந்துக்கிட்டாங்க, அதில் நானும் கலந்துக்கிட்டேன். அப்போ இவர் வந்து இணை கமிஷனராக இருக்கார். அந்த இணை கமிஷனராக இருக்கும்போது என்ன பண்ணுறாரு, சென்னை மத்திய விங்கிலேருந்து ஒரு ஐஏஎஸ் ஒருத்தர் இருப்பார் ஒவ்வொரு ஏரியாலையும். இவர் வந்த காலகட்டத்தில் இவருக்கு தனியாக ஒரு ஐஏஎஸ்ன்னு ஒருத்தரை போட்டு கூடையே அனுப்புவார். இவங்க இந்த மீட்டிங்கை பற்றிலாம் சொல்லியிருப்பாங்க போது அது எனக்கு தெரியாது. நான் ஒரு நான் எதுக்கும் பொதுவானவன், எல்லாத்துக்கும் பொதுவாக போவேன். உண்மைனா உண்மைன்னு சொல்லுவேன், பொய்னா பொய்ன்னு சொல்லுவேன், தப்புனா தப்புன்றேன், தவறுனா தவறுன்னு சொல்லுவேன். அப்போது ஒரு பையன் ஒரு தென் சென்னையில் வந்து அதிமுகவில் ஒரு மாவட்ட செயலாளர் இருந்தார் விருங்கம்பாக்கத்தில். அவருடைய உறவுக்கார பொண்ணு ஒன்று ஒரு காதல் பிரச்சனை, அந்த பையன் வீட்டுக்கு போயிடுது. அவனும் அந்த பொண்ணும் வந்து ஒரே மதத்தை சேர்ந்தாங்க, ஒரே ஜாதியை சேர்ந்தாங்க. அவனும் அந்த பையன் கொஞ்சம் தாழ்ந்தவன், அவங்க கொஞ்சம் உயர்ந்தவங்க. இதுதான் பிரச்சனை இதில் பொருளாதாரத்தில். அப்போ அந்த பொண்ணை வந்து அவங்களே அந்த பையன் வீட்டுக்காரரே வந்து சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க, கூப்பிட்டு போயிடுவாங்க. இந்த பையன் மட்டும் அடிக்கடி அந்த பொண்ணு இவனை ஃபோன் பண்ணி என்னை வந்து கூப்பிட்டு போயிட்டு என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க, நீ தான் எனக்கு வேணும்னு ஃபோன் பண்ணுறா. அவங்க அப்பா அம்மா வந்து நம்ம வீடு பக்கத்தில் வேளச்சேரியில் தான் அவங்க வீடு. ஸ்டாலின் இப்போ முதல்வர் இருக்காரு, அவருடைய வீட்டுக்கு பக்கத்தில் மருபிதாஸ் தெருவில் தான் அந்த பையன் இருக்கான். அவங்க அப்பா அம்மா வந்து ஒவ்வொன்றும் அழுகுறாங்க அந்த காலகட்டத்தில். இப்போ எல்லா கட்சியும் அப்போ வந்து ஒரு நெருக்கடியான கட்சி காலம், அந்த அரசியல் காலம். அப்போ என்கிட்ட வந்து சொல்லும்போது நான் போகிறேன், நேரில் இவரை பார்க்குறதுக்கு போகிறேன். அதான் முதல்ல எனக்கு தெரியும். அவருக்கு பிஏ கிட்ட சொல்கிற மாதிரி பகவந்தாஸ்னு பத்திரிகையாளர்னு சீட்டில் எழுதி தரேன். எந்தெந்த பத்திரிகை, இந்த பத்திரிகை எல்லாத்தையும் சொல்லி. அந்த அறான்றது வந்து எனக்கு ஞாபகம் என்னன்னா, 2006 காலகட்டத்தில் கலைஞர் திமுக ஆட்சி, அப்போது கலைஞர் முதல்வர். அப்போ வந்து சென்னை வந்து அதிகமாக இருக்குது, அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முடியல போலீஸ்லன்ட்டு புறநகர் காவல்துறைன்னு ஒன்று ஆரம்பித்தார். துறை ஆணையரகம் தாம்பரம்னு. அதுக்காக தான் வந்து ஹெட் குவார்ட்டராக இருந்தது. ஜாங்கீட்னு ஒருத்தர் பதவி வைத்தார், ஐபிஎஸ் ஜாங்கீட். நல்ல நண்பர் தான் அவர். நல்ல நண்பர்னா இது மாதிரி போய் பேட்டி எடுக்கும்போது அவர் பதவி ஏற்று ஒரு 6 மாதத்தில் ஒரு மீட்டிங், ஒரு இது ஒன்று நம்ம பத்திரிகையில் போடுறோம். பதவி ஏற்ற ஜாங்கீட் ஜெகா வாங்கிய கேங் லிஸ்ட்னு ஒன்று பண்ணோம். இந்த ரவுடிங்கில் எப்படி வந்து அவர் கட்டமைப்பாக வச்சுருந்தார், ரவுடிங்கில் எப்படி பிடிக்கிறாங்க, அந்த டீமை பற்றிலாம் எல்லாத்தையும் விளவரையாக எழுதியிருந்தால் ரொம்ப சந்தோஷம் அவருக்கு. அவர் அமைச்ச அந்த கூடாரத்தில் தான் அந்த இணை கமிஷனர் அன்புன்றவரை பார்க்க போகிறேன். அதுக்கு போகும்போது அவர் ஞாபகம் தான் வரும். இப்போ கூட அவர் போந்தான், நீ யார், எதுக்கு, ஏன் வந்த? அந்த பையன் பாதிக்கப்பட்ட பையனும் நிற்கிறான். அவன் என்ன நம்பி வந்திருக்கான், அண்ணன் வந்துட்டாரு, நமக்கு வேணும் ஒரு பெரிய விடியல் தர போகிறாருன்னு. நீ எதுக்கு வந்த? இனிமேல் இந்த பக்கம்லாம் வரக்கூடாது, வந்தினா அவ்வளோதான் உன்னை தொலைச்சிடுவேன்ட்டாரு. நான் 86லேருந்து ஷியாம்னு ஒரு பத்திரிகை ஆசிரியர்கிட்டேருந்து பல ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகளை பார்த்து கூடயே பயணித்தவன். திடீர் சொன்னதான் இவருக்கு நமக்கு என்ன பிரச்சனை, ஏன் மாதிரி சொன்னான்ட்டு பல குழப்பம். எனக்கு மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அந்த பையனுக்கு வருவாச்சு. நீ போ பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு அந்த பையனை கூப்பிட்டு, சரி நான் சொல்கிறேன் போ, உனக்கு என்ன வேணும்? அவர் இல்லை சார், எங்கள் வீட்டில் வந்தால் எங்கள் அண்ணன் தான். அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு அறிமுகம். அப்புறம் வந்து பல பத்திரிகையாளர்களை அப்படி போய் கேட்டுக்கிறேன், இவர் யார் சார் இது மாதிரி என்னை கேட்குறாரு, இவருக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, என்னை ஒரு மாதிரி முறைக்கிறாரு, ஏன்னா சொல்லும் போது ஒரு மாதிரி ஆயிடுச்சு, இனிமேல் இந்த பக்கமே வரக்கூடாது, வந்தால் உன்னை தொலைச்சிடுவேன்ட்டாரு. அப்போ சொல்கிறாங்க, இல்லைங்க ஜாங்கீட் சபர்பனில் கமிஷனர் இருந்தார், நீங்கள் சொல்கிறாரு உங்களுக்கு கூட தெரியுமே, அவருக்கும் ஒரு பத்திரிகையாளருக்கும் இவருக்கும் பிரச்சனை. அந்த பத்திரிகையாளரை இவர் ஜாங்கீட் கிட்ட போய் சொல்லி அழுது அவரை அடித்து துவச்சி அவர் குடும்பம்லாம் நாசமாயி பத்திரிகை நாசம் வந்தெல்லாம் எல்லாம் ஊருக்கே தெரியும். உங்களுக்கு தெரியாத மாதிரி நினைக்கிறீங்களே, எனக்கு உண்மையிலே தெரியாதுண்ணா. இதுதான் அவருடைய டைப்பு. அதனால் பத்திரிகையாளர்களை பார்த்தா கொஞ்சம் அவருக்கு ஒரு அலர்ஜி மாதிரி, இல்லை பிடிக்காத மாதிரி இருக்கலாம். அது மனோ ரீதியாக நமக்கு தெரியாது. ஏன்னா நான் மனோ தத்துவ டாக்டருங்கிட்ட நிறைய பேர்கிட்ட பழகிருக்கேன். அந்த காலத்துலேருந்து எவ்வளோ டாக்டருங்க, மாத்திருபூதம், இன்னொருத்தர் ஃபேமஸான ஒரு தாடி டாக்டர் இருக்கு, அவரெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஆர்ட் ஸ்டாக்கரிஸ்ட்னு ஏதோ ஒன்று வச்சுருக்காரு. அவர்லாம் வந்து எனக்கு ரொம்ப நல்ல பழக்கம். இது மாதிரி மேட்ருங்களுக்கு போய் கொண்டு போவேன் மனோ தத்துவ டாக்டர். ஏன் இப்போ லேட்டஸ்டாக பெரிய பெரிய மனோ தத்துவ டாக்டர்லாம் கூட ரொம்ப பழக்கமானாங்க. ஓமந்தூர் ஆராமரியாத்துலலாம் என் நண்பருங்க தான். மனோ ரீதியாக வந்து எனக்கு எப்படி இருந்திருக்கும், உங்களுக்கு மனோ ரீதியாக வந்து 1008 பிரச்சனை இருந்தால் நீங்கள் மக்கள் பிரதிநிதி, மக்களுக்கு சேவை செய்கிறது அதிகாரி. நான் ஒரு பத்திரிகையாலும் ஒரு ஏழப்பட்ட பாதிக்கப்பட்ட சிறுவனை கூப்பிட்டு வரேன், என்னை ஒரு மாதிரி சொல்லிட்டீங்க, அதை விட்டுருங்க. அவர் பற்றி தான் வந்திருக்கு இப்போ நீங்கள் பட்ச இதில் அருண் ஐபிஎஸ். ஆனால் இதில் கொடுத்துருக்க மேட்ரு எல்லாம் பார்த்தீங்கன்னா 2014 நடந்திருக்கு இந்த மேட்ரு. சரி, 2014
2014 வேற ஆட்சி. நான் சொல்றேன் இல்லையா, 2014, 17, 18, 19, 20 திமுக ஆட்சி கிடையாது, அதிமுக ஆட்சி. ஆமா, அப்பயே இவர் மேல வந்து கேஸ் இருக்கு, தப்பு இருக்கு, தப்புன்னு சொல்லியிருக்கான் மனித உரிமை ஆணையமா, கோர்ட்டுங்களும் சொல்லியிருக்கு. 2022 கடைசியா கொடுத்துருக்கு. இவர் மேல வந்து கிரிமினல் நடவடிக்கை எடுத்தது குறித்து விரிவான அறிக்கையை தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர் தாக்கல் செய்ய உத்தரவு பிறப்பித்தார். அதனாலதான் சொன்னேன் கேஸ் சொல்றாங்க. இவர் மேல பல வழக்குகள் இருக்குன்னு நமக்கு தெரியும். இந்த அவர் பேருனா ராஜேஷ் தாஸ்னு ஒருத்தர் இருந்தார், அடிஷனல் கமிஷனர். அவரு பேரு நல்ல பேர் வச்ச கமிஷனர். அவர் பேரு ஜார்ஜ் கமிஷனரா வரதுக்கு முன்னாடி வரலாம் திருப்பாதின்னு ஒருத்தர் அந்த அம்மா காலத்துல போட்டாங்க. 2011 நினைக்கிறேன். 2011 வந்து திருப்பாதி வந்ததுக்கு அப்புறமா ஜார்ஜை போடுறாங்க. ஜார்ஜ் வந்து என்ன பண்றாரு, அப்போ வந்து ஒரு அடிஷனல் கமிஷனர், அவர் பேர் செந்தாமரை கண்ணன் பேர். இவர் ஜார்ஜ் வந்து என்ன பண்றாரு, இந்த அடிஷனல் கமிஷனரை வந்து இவருக்கு மட்டும் என் பவர் தரணும்ட்டு தன்னுக்கு வேண்டிய ஒரு ராஜேஷ் தாஸ், அவர் வந்து சவுத்து, செந்தாமரை கண்ணன் வந்து நார்த்துன்னு போட்டுறாங்க. இதுதான் முக்கியம். அதுலேருந்தே ராஜேஷ் தாஸுடைய வேலை வந்து எக்கச்சக்கமாக ஆயிடுச்சு. இப்போ ராஜேஷ் தாஸ் எப்படின்றது தெரியும். இப்போ அவர் மேலே வந்து பல வழக்குகள் இருக்கு, நீதிமன்றம் நிறைய இது பண்ணி பிரச்சனைலாம் ஆயிடுச்சு. அவங்க வீட்லேயும் பிரச்சனை ஆயிடுச்சுன்னு தெரியும். இந்த ராஜேஷ் தாஸ்க்கும் இவருக்கும் சில ஒற்றுமைகள் இருக்கு. சில பெண், இவர் அருண் ஐபிஎஸ், சில பெண் ஐபிஎஸ் வந்து இதே மாதிரி டார்ச்சர் பண்ணாருன்னு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அது மட்டும் இல்லை, நில ஊழல். பள்ளிக்கரணை பக்கத்தில் ஒரு 6 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தினார்னு ஒரு தகவலும் இருக்கு. அம்பத்தூர் பக்கத்தில் 1 ஏக்கரோ 2 ஏக்கரோ ஒரு முன்னாள் எம்எல்ஏ, அதிமுக எம்எல்ஏ கிட்ட வந்து ஆட்டையை போட்டு அவங்க உறவினர் பேருக்கு பத்திரப்பதிவு பண்ணிடுறார். ஆனால் அவருக்கு சேர வேண்டிய இன்னும் 3 கோடி ரூபாய் பணத்தை இன்னும் தராமல் இழுத்தடிச்சிருக்கார். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம்னா, இந்த கவர்மெண்ட்டு ஏன் கவர்மெண்ட்டு நான் விட்டு தர முடியாது. தமிழ்நாடு அரசு வந்து என்னுடைய அரசு நல்லா இருக்கு. அதை கலகப்படுத்துற மாதிரி ஒரு சில ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரி இருக்கிறதுனால மற்றவங்களாம். இப்போ நானே ஒரு பத்திரிகைக்காரன், போன டைம் நம்ம 2-3 டைம் முன்னாடி பேசணும். 500-600 வருஷத்துக்கு மேலே பூர்வீக குடிமக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு பட்டா தரலையே, அதை பற்றி கேட்காத எம்எல்ஏ அரசியல்வாதிங்க இருக்காங்க. இது முதல்வர் கவர்னருக்கு எடுத்துன்னு போனோம்னாரு. முதல்வர் பார்த்துட்டு இருக்காரா இல்லையா? நம்ம சொன்னோமா இல்லையா? முதல்வர் பார்த்து நடவடிக்கை எடுத்து அத்தனை ஆண்டு காலமா பட்டா இல்லாத பூர்வீக மக்களுக்கு இன்னைக்கு வந்து பட்டா ரெடி ஆயிட்டு இருக்கு. அவ்வளோ பேரும் இன்னைக்கு வாக்களிக்கிறதுக்கு ரெடியா இருக்கான் இந்த அரசுக்கு. அப்படியாப்பட்ட சூழ்நிலை இது மாதிரி சில என்ன சொல்றதுன்னு தெரியல, ஒரு சில கருப்பாடுகள் வந்து இந்த பிளாக் எல்லா துறையில இருக்காங்க, எல்லா துறையும் சரி பண்ணிட்டு வராரு வந்துட்டு இருக்காங்க. இது மாதிரி அதிகாரியை வந்து எப்படி இப்போ வந்து உயர் பதவியில இருப்பாரு அப்படின்ற கேள்வி வரல. கண்டிப்பா. அப்ப இந்த உயர் பதவியை வந்து ஸ்டாலின் தான் தந்தாரு அப்படின்னு மக்கள் நினைப்பாங்கல்ல? நிச்சயமாக இல்ல, அவருக்கு தெரியாது. ஒவ்வொரு அதிகாரியும் பின்னாடி போய் பார்த்துட்டு இருக்க முடியாது. ஒரு முதல்வருக்கே தெரியாம முதல்வருக்கு நீங்க சொல்றீங்களே, இந்த முதல்வரையாச்சும் நீங்க போய் நேரில் பார்த்துடலாம். தள்ளிட்டு போயிட்டு ஒரு அதிகாரி சார் இது மாதிரி நடக்குதுன்னு சொல்லிடலாம். ஒரு பெண் அதிகாரி கூட நான் நேரில் வந்து அண்ணா அறிவாலயத்திலே பார்த்துருக்கேன். அதெல்லாம் போன டைம் இந்த முதல்வரோடவா பத்திரிகையில வர அளவுக்கு வந்திருக்குதுன்னா, அவங்க போன டைம் முதல்வர் இருந்தாங்கல்ல, அவங்கள பார்க்கவே முடியாதுங்க. நான் தொடர்ந்து 3 வருஷம் அந்த கார்டன் போயிட்டு வந்தாங்க. பூங்குன்றம் போய் பார்த்துட்டு சில மேட்டரை பார்த்துட்டு வருவேன். ஜெயலலிதா அம்மையார். ஆமா, அவங்க பக்கத்துல ஒரு அரணா ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மா எதையுமே கொண்டு போக மாட்டாங்க. அடுத்து வந்த எடப்பாடியை டிஜிபியே போக முடியாது. ஜெயலலிதா அம்மையாருக்கு அடுத்தபடியா வந்த எடப்பாடியை போய் பார்த்திருக்கீங்களா? எடப்பாடியை நான் பார்க்கணும்னு அவசியம் இல்லையா? இந்த அம்மா கூட சில மேட்டர் பார்க்க முடியலன்னு சொன்னீங்களே. முதல்வரை போலீஸ் அதிகாரி பார்க்க முடியாதுன்ற, டிஜிபியே பார்க்க முடியாது. யாரு நான் சொன்னேன் எல்லாரும், ஜார்ஜின் ஒரு கமிஷனர், அவர் தான் போவார். புரோட்டோகால் பிரகாரம் டிஜிபி கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் சிஎம் பார்க்கணும். அவர் மட்டும் டைரக்டா போயிடுவாரு. அப்ப இருந்த டிஜிபி எல்லாம் என்கிட்ட சொன்னாங்க என்ன சார் பண்றதுன்னு. இந்த இவரை பத்தி இந்த அருண் ஐபிஎஸ், அதான் இந்த அருண் ஐபிஎஸ் இருக்காரு இல்லையா, அவருக்கு இவரு பதவி கொடுத்தாரா நீங்க கேட்டீங்க. இவருக்கு தெரியாம எப்படின்னு. உளவுத்துறைன்றது முக்கியங்க. உளவுத்துறையில எல்லாம் ஸ்டாப் ஆயிடாங்க, முடிக்கிறாங்க. அந்த அம்மா காலத்துல உளவுத்துறையே கிடையாது. உளவுத்துறை கூட எடுத்துக்க மாட்டாங்க. எடுத்துக்கிறது இல்லைன்னா அந்த அம்மா வந்து எட்டுமே ஃபைல் தர மாட்டாங்க, கூட இருக்க உதவியாளர். அதனாலதான் அவங்க கெட்டாங்க, நாச்சமாங்க, இல்லாமே போனாங்க. குன்கா மேட்டர்லாம் நம்ம பேசணும் இல்லையா, அது மாதிரி. அது காரணம் யாரு? உளவுத்துறை. சார் இது மாதிரி ஒருத்தர் வந்து முதலே வந்து 2014லயே மாதிரி ஆயிருக்கு. மனித உரிமை ஆணையம் நடவடிக்கை எடுக்க கோரி இருக்கு. அப்ப இருந்த உள்துறை செயலாளர், இப்ப இருக்க உள்துறை செயலாளர், அவரே வந்து அதை ஏத்துக்காம அவர் மேல நடவடிக்கை எடுக்காம விட்டாங்க. திருப்பி அவங்க கோர்ட்டுக்கு போயிட்டு 2022 வந்து இருக்கு. அதை வந்து விசாரிச்சு நடவடிக்கை எடுத்து அவர் மேல குற்ற வழக்கு கிரிமினல் நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி இருக்கு. அப்படியாப்பட்டவருக்கு உயர் பதவியில தரலாமான்ட்டு நோட் போட்டு அனுப்ப வேண்டியது யாரு? உளவுத்துறை. அவருக்கு தெரியுமா? முதல்வருக்கு தெரியுமா? கலைஞரே என்ன பண்ணுவாருன்னா உளவுத்துறை அதை செய்யல. செஞ்சிருந்தா அவர் எப்படிங்க இந்த பதவியை கொடுத்திருப்பாரு?
அதான் இப்ப தேர்தல் ஆணையத்துக்கே இப்ப அவர் தான் வந்து இது பண்றாரு. அதை தானே இப்ப தப்புன்னு சொல்றான். பறக்கும் படை அதிகாரி இந்த கடிதம் எழுதியிருக்க ஆளு, நமக்கு அனுப்பியிருக்க ஆளு அதான் சொல்றாரு. என்னன்னு கொடுத்திருக்காரு? தேர்தல் அதிகாரி அவர்கள் அருண் IPS குறித்து தலைமை தேர்தல் அதிகாரி அவர்கள். அந்த பறக்கும் படையெல்லாம் வந்து இவரோட கண்ட்ரோல்ல தான் இருக்குன்னு அதுதான் சொல்றாங்க. அப்பனா வந்து இவரை பத்தி இவ்வளவு பிரச்சனை இருக்க, போன ஆட்சியிலே இவ்வளவு பண்ணியிருக்காரு, இந்த ஆட்சியிலேயே வந்து எதனா கெடுதல் காரணம் என்ன? அதுக்கு காரணம் என்ன? ஒரு IPS இப்படி இருக்கிறாரு, அவர் மேல நடவடிக்கை அவருக்கு சில IPS மாறாத ஐயா, மாறாது, குணமும் மனமும் மாறாது. ஒரு சட்டம் அவங்க மேல வந்து உரிய நடவடிக்கை எடுக்க, சட்டமே அவரு கையில தானே வச்சிருக்காரு. முதலமைச்சர் தான் காவல்துறையை கையில வச்சிருக்காரு. அவருக்கு தெரியாதுமா, அது அறியாதுமா? யாருமா எடுத்து போய் காட்டணும்? உளவுத்துறை காட்டணும். இப்ப நீங்க சார் இது மாதிரி வந்து இவர் வந்து போன ஆட்சியில சார்னு சொல்லணும், இந்த ஆட்சியில கிடையாது. போன ஆட்சியில நடவடிக்கை அவருக்கு தானே உரிய, அதாவது வந்து என்ன உயரிய பதவியே கொடுத்து. அதுதான் சொன்னேன். எப்படி கொடுப்பாங்க? பெரிய போஸ்ட் அது. அவரோட சீனியர்லாம் கூட இருப்பாங்க, இல்லைன்னு சொல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இவரை அறிஞ்ச காலகட்டத்துல இருந்து சொல்லிட்டேன் நான், எப்படி தெரியும் நான் ஏதுன்னு. இவர் மேல இவ்வளோ குறைங்க இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு. மனித உரிமை ஆணையம் வந்து நடவடிக்கை எடுக்க கோரிச்சு. உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு, உயர் நீதிமன்றம் லேட்டஸ்டா 2022 சொல்லியிருக்கான், 22ல. இதை விட என்ன வேணும்? உப்பையே இது எதுக்கு நான் பேசுறேன்னா முதல்வருக்கு தான். முதல்வர் பறவை போனோம். முதல்வர் ஒவ்வொன்றுத்தையும் வந்து கேட்டிருக்க முடியாது. அந்த அம்மா கேட்கவே கேட்காது. போன ஆட்சியில இருந்த அந்த இவராச்சும் கூப்பிட்டு கேட்கறாரு. இதெல்லாம் பாக்குறாருன்னா பாருங்க. முதல் கலைஞர் தான் அந்த காலத்துல நல்லா தெரியும். 12 மணிக்கு பேப்பர் எடுத்து படிப்பாரா சில நேரத்துல, வயசான காலத்துல கூட எடுத்து பாட்டு இந்துவா நைட்டு 12:30 மணிக்கு போன் பண்ணுவாராம். எனக்கு அந்த சம்பந்தப்பட்ட பத்திரிகையாளர்லாம் பழகும் போது சொல்லுங்க, யோ என்னையாவது அநியாயம், எப்படியா எழுதுவேன், நான் இப்படியா பண்றேன். அவன் தான் முதல்வர். இவரும் அது மாதிரி பண்றாரு. கூப்பிட்டு கேட்கறாரா, நீ யாரு? யோ மந்திரியா இருக்கக்கூடாது. ஆமா ஆமா, நீ மந்திரியா இருக்கக்கூடாது. மக்கள் இது மாதிரி பிரச்சனை, யோ இதெல்லாம ஏன் நான் பார்க்க முடியும்? நீங்க எல்லாம் பண்ற தப்புக்கு நான் தானே என் பலிகடா? இப்படியே எரிஞ்சு விழுந்துட்டு இருக்கா. இன்னைக்கு வரல இருக்காரு. மக்கள் மேல உண்மையில ஆக்காரு. அவரை பொறுத்து எந்த தவறும் கிடையாது, தப்பும் கிடையாது. ஒவ்வொருத்துக்கு பின்னாடி இருக்கவங்க தான் மந்திரிகளும் PAக்களும் அரசு அதிகாரிகளும் தான் அதுக்கு காரணம். அது முதல்வர் கவனத்துக்கு எடுத்துன்னு வரேன். இது போன்ற ஒரு அதிகாரியை உயர் பதவியில ஏன் வச்சிருக்காரு? இல்ல தெரியாம ஏன் இதை மறைச்சாங்க? அவருக்கு சொல்ல வேண்டிய அதிகாரி நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்ல வரீங்களா? நீங்க நடவடிக்கை எடுக்க சொல்லி தாங்க சொல்றோம். எடுக்க சொல்லி தான் உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் சொல்லிச்சு. அப்புறமா இருக்கு. அதை விட நான் பெரிய ஆளு. அப்ப அவருடைய இதை வந்து சுட்டி காட்டுறோம். முதல்வருக்கு சுட்டி காட்டுறாங்க. அந்த பதவியில அவர் நீடிக்கலாமா, நீடிக்க கூடாதா, இருக்கலாமா, இருக்கக்கூடாதுன்னு முதல்வருடைய டிசைட் பண்ணணும். உப்பையும் பேசுறத உளவுத்துறை பார்க்கும். உளவுத்துறை நோட் போட்டு எடுத்து போய் தரணும். முதல்வரின் பார்வைக்கு கொண்டு போறீங்க இந்த காணொலி மூலமா. ஆமா ஆமா, நீங்க இந்த அறிக்கையை கொடுத்ததுனால சொல்றேன். இந்த அறிக்கைன்றது வந்து அறிக்கை வந்து கொடுத்தது உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் கொடுத்ததெல்லாம் விட்டுருங்க. அதுல இருக்க சாராம்சங்கள் என்ன? இது முதல்வருக்கு தெரியுமா தெரியாதா? இது அவ்வளவு நடந்து போன ஆட்சியில நடந்திருக்கு. போன 10 ஆண்டு காலத்துல நடந்திருக்கு. 2014 நான் தான் சொல்லிட்டேன். 2014 இருந்து 22 வரலாம். 22 அப்பதான் ஓப்பனிங்ல வராரு. உச்ச நீதிமன்றம் 22ல ஆர்டர் போதில்ல, அப்பதான் ஆட்சிக்கு வந்து 6 மாசம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க இருக்க ஆட்சி. அதனால இப்ப அவர் கவனத்துக்கு தான் கொண்டு போறோம். முதல்வர் நடவடிக்கை எடுப்பார். இது போன்ற ஒரு சில பிளாக் ஷீப்னுவாங்க, கருப்பாடுகளை களைய வேண்டியது முதல்வர் கையில இருக்கு. அதுக்கு நாமும் உறுதுணையா இருக்கணும். பத்திரிகையாளன்ட்டு சொம்மானா இருந்துட்டு தூங்கிட்டு இருக்க கூடாது. தப்பு நடக்குது, அவர் மேல வந்து கரப்ஷன் ஜாஸ்தியா சொல்லிட்ட மக்கள் இருந்துட்டு போறோம். பத்திரிகையாளன் கிடையாது. இருப்பதை உள்ளதை உள்ளதபடியும் இல்லாததை இல்லாதது என்றும் சுட்டி காட்டுறவன் தான் பத்திரிகையாளர். அந்த கடமையாட முதல்வருக்கு, முதல்வரின் கவனத்திற்கு இந்த காணொலி மூலமா சொல்றீங்க. ஆமா, இந்த காணொலியின் மூலமாக அருண் IPS அவர்கள் மீது முதல்வர் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.